சார் சொல்லுங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தாங்க சார், செங்கல்பட்டுல இருந்து. சரி. உங்களை மீட் பண்ணி கேள்வி கேட்கணும்னே வந்திருந்தாரு. கேள்வி கேட்கவா? சரி. அதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஃப்ரண்ட்ல கண்ணாடியில ஒரு போட்டோ வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. அது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுவும் ஃப்ரண்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்ன மீனிங்கும் கேட்டாரு சார். அதுக்கு நம்ம ஆபீஸ் வாசல்ல இருக்க அந்த மனித உருவத்துல இருக்கிற 3 மிருக தலைகள் தானே. 3 மிருகமும் கணேஷுக்கு அவ்வளவு பர்சனலா பிடிக்கும். நான் யாருன்றதோடைய வெளிப்பாடு தான் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற அந்த இமேஜ். முதல்ல ஒன்னொன்னா சொல்றேன், ஒவ்வொரு மிருகத்துடைய தனித்துவம் என்னன்ற சொல்றேன். முதல்ல நரி. நரி மிக தந்திரமானதுன்னு எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அது என்ன தந்திரம் பண்ணுச்சுன்னு கேட்டா இங்க பெருவாரியான மனிதர்களுக்கு கரெக்டான பதில் இருக்கான்னு வைங்களா. நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் படிச்ச செய்தி என்னன்னா, நீங்க உலகத்துல இருக்கிற இந்த பூமி பந்தில் இருக்கிற எல்லா மிருகத்தையும் உங்களால வசியப்படுத்த முடியும். அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். உங்க சொல்ற பேச்சை கேட்க முடியும். ஆனா ஒரு நரி மனிதனுடைய பழகவே பழகாது. மனிதனுடைய தந்திரத்தை அது தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால மனிதனோட நெருங்கி பழகாது. உங்களால அதை அடி பண்ணி வைக்க முடியாது. அதனால மனிதன் என்ன சொல்லிடுச்சுன்னா, நரி தந்திரமானதுன்னு சொல்லி அதுக்கு சில கட்டுக்கதைகளா சேர்த்து விட்டுருச்சு. அதனால நரியை பிடிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூனை. பூனை மாதிரி இன்ஸ்டண்டா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிருகம் இந்த பூமி பந்திலே கிடையாது. அதனால்தான் சிஎம் பிஎம் கிட்ட இருக்கவங்களாம் நம்ம பேச்சு வழக்கில் பூனை படைன்னு சொல்றோம். அவங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்கும். ஆனா நம்ம சொல்லக்கூட என்ன சொல்றோம், பூனை படைன்னு சொல்றோம். ஏன்னா பூனை முதல்ல எடுத்த உடனே இன்ஸ்டண்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும், வீரத்தை காட்டும். அதுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா சிங்கத்தை கூட எதிர்த்து நிற்கும். இறந்து போகலாம் வேறு, அந்த இன்ஸ்டன்ட் வீரம் இருக்குல்ல, அது வேற எந்த உயிரினத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. 3வது கழுகு. கழுகு ஏராளமான நல்ல குணங்கள்லாம் இருக்கு. நான் பார்த்தது 2 விஷயத்த சொல்றேன் பாருங்க. கழுகு அந்த பறவைனத்தை நீங்க ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை சின்ன சின்ன குருவிகள்லாம் சம்டைம் துரத்தும். காக்கா துரத்தும், இந்த இரட்டை வால் குருவின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு குருவி துரத்தும், இல்லை நிறைய குருவி துரத்தும். அது கொஞ்சம் கூட சட்டை செய்யாம என்ன பண்ணுன்னா உயர 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 பறக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தோன்னா இந்த சிறு குருவிகளால் அவ்வளோ உயரத்தை எட்ட முடியாது, சோர்ந்து கீழே வந்துடும். கழுகு மட்டும் ராஜாவா தனியாக பறக்கும். செய்தி என்னன்னா, நம்ம யாரோட சண்டை போடணும், நம்மளுடைய ஆற்றல் எங்கே வெளிப்படணும், இங்கே ஒரு விதி இருக்கு. தேவையில்லாத இடத்துல நம்ம சண்டை போட்டு நம்ம ஆற்றலை வீணடிச்சிட்டோம் அப்படின்னா நியாயமான இடத்துல நமக்கு ஆற்றல் இல்லாமல் போயிடும். அதை அந்த கழுகு கிட்டே நான் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த 3 மிருகமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் உள்ள நுழையும் போதே நான் யாருன்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடு தான் அந்த இமேஜ். இதை அந்த சாருக்கு கன்வே பண்றது. ரைட்? தேங்க்யூ சார்.